என்னது அப்படின்னா எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்த மானது. மானது என்னது? மானம் எங்க பாத்தீங்க? மானம் பார்த்தே வெளியில பார்த்தே பார்த்த மான விரட்டிலே விரட்டிய மான ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? உள்ள ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? உள்ள ஓடிச்சு. ஆமா, நல்லா சொல்றாப்ல இல்ல. அப்புறம் என்ன? அந்த மான் ஆமா ஓடிச்சு. பிடிக்கிற நேரத்தில் தடுத்து நிறுத்தி நீங்க காவலாளி. நீங்க உங்கள்ட்ட மானம் வந்து ஆம்பளை மானம் பொம்பளை மானம்? பெண்மான். பெண்மான். உள்ள பெற்றதா? இல்ல எப்படி தெரியும்? குட்டி வராத புருவத்தமான மான். அது குட்டி பல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குற பார்வையில தெரியாத ஆணு புரு. ஆமா எப்படி தெரியும்? இருந்தாலும் பார்த்தோம்னு தெரிஞ்சுக்கலாம். குட்டி போடிச்சா குட்டி போடலையா? நான் விரட்டிக்கிற போது குட்டி ஓட்டிருந்தா குட்டிக்கு ஏதாவது ஆபத்தான திரும்பி பார்த்துருக்கோம். ஒரே ஓட்டமா ஓடிச்சுல. ஆமா ஆம்பளை மானா அப்படிதான் ஓடி இருக்கும். ஒரே ஓட்டமா? அப்ப அது ஆம்பளை மானா இருந்திருக்கலாம்ல. பெண்மான். என்னைய கிட்ட வந்தவனுக்கு தெரியாதா பெண்ணா? வயிற்றுல வரி இருந்துச்சா? அது குட்டி போட்டிருந்தா இருக்கு, இது குட்டி போடாது, அதனால வரி. ஆமா சரி இருக்கட்டும். சரிங்க, சங்க ஊதியாச்சு. சரி உங்க பேரு? என்னுடைய பேர் கந்தவேடன். உங்க அப்பா பேரு? சடையன். உங்க அம்மா பேரு? சடைச்சி. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? வீரதேவன். ஒரு விஷயம் பேரை கேட்டா பேரை சொல்லணும். பேர் தான் சொல்றேன். பேரை கேட்டா உள்ள ஊதுறது. பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லணும். அதை விட தேவையில்லாத பேர்லாம் சொல்லக்கூடாது. நான் கேட்டது உங்க பேரை கேட்டிருக்கேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க? நம்ம பேர் தான் வீரதேவன். பேரை கேட்டா பேரை சொல்லியா? உன் பேரு நீயா? வீரதேவன் என்ன பேருனா? வீரதேவனா? ஆமா. உன் பேரா வீரதேவன்? அது என்ன நாட்டுல சம்பந்தமில்லாம பேர் வைக்கிறாங்க? இந்த வரப்புல இருந்து அந்த வரப்பு தாண்ட முடியாது. அவன் பேரு தாண்டவராயன். உன் பேரு வீரத்தேவன். ஆமா. ஊரு கண்ணே தெரியாத அவனுக்கு பேர் கண்ணா ஆயிரம். உன் பேர் வீரத்தேவன். நடக்கவே மாட்டேன் அவனுக்கு பேர் நடராஜா. உன் பேர் வீரத்தேவன். 10 பைசா ஆளுக்கு தர்மம் பண்ண மாட்டேன் அவனுக்கு பேர் தர்மராஜா. உன் பேர் வீரத்தேவன். 100 நாள் போகிற பொம்பளை பேர் கோடீஸ்வரி. உன் பேர் வீரத்தேவன். அதை சொல்லிவிட்டியே இதையும் அழுத்துறிய. சின்ன ஆளா இருக்கு அவனுக்கு பேர் பெரியசாமி. பெரிய ஆளா இருப்பாரு அவர் பேரு சின்னிசாமி. கருப்பா இருப்பே அவனுக்கு பேர் சிகப்பு. சிகப்பா இருப்பே அவனுக்கு பேர் கருப்புசாமி. இப்படி எல்லாம் பேர் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பேர் வீரத்தேவன். பரவாயில்ல இருக்கட்டும். வீரத்தேவன்னா உங்க அப்பா யாருங்க? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு புருஷன். உங்க அம்மா யாருங்க? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அது 2 பேருக்கு நீங்க உறவு என்ன? நான் வெண்ணையெல்லாம் கிடையாது. இல்ல என்ன உறவு அப்படின்னு கேட்டேன். உறவுன்னா மயன். மயன் அப்படின்னா நம்பி தலைவனுக்கு நங்கை மொழிக்கு பிறந்த மயன். நம்பி நங்கை அப்படின்னா உங்க தங்கச்சி தானே வள்ளி? அப்கோர்ஸ். ஆமா வள்ளி தானே. என்ன யாருன்னு தெரியல உனக்கு? தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. நல்லா என்ன யாருன்னு தெரியல உனக்கு? தெரியுது. தெரியுதா? என்ன குறிப்பறிய தன்மை குறைஞ்ச மக்களுக்கு உண்டு. தெரியுதுல? நல்லா ஞாபகம் பண்ணி பாரு. உங்க அம்மா நங்கை மொழி இருக்காங்கல்ல, அது எங்க அத்தை. அப்படியா சித்தப்பா? டாய் உங்க அம்மா நான் அத்தை என்றே சித்தப்பாவா? ஆக உங்க அம்மா வந்து எனக்கு சொந்த அத்தை. உங்க அப்பா நம்பிராசன் கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க எல்லா பேரும் சேர்ந்து சோத்துக்கு என்ன தெரியுமா? டாய் டாய் அப்படியே எல்லாரும் எங்க வெளிமலையில வந்து உட்கார்ந்து திண்டு எங்க சொத்தையெல்லாம் அழிச்சுட்டு உங்க அப்பனுக்கு ரோசம் வந்துருச்சு. இனிமே வச்சிர வீட்டுல இருக்குது அன்னைக்கு கிளம்பி எல்லாரும் இந்த வேலிமலைக்கு வந்துட்டீங்க. அப்படி எல்லாம் நம்ம ஒன்றும் அறிக்கையில உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, அதுக்காக நீங்க தயாராகிட்டீங்களான்றக்காக. அதனால என்னங்க, அதனால தேடி வந்து மானம் இல்லை. நமக்கெல்லாம் ரோஷம் இருக்கு, மானம் இருக்கு, சரி வெக்கம் இருக்கு, சூடு இருக்கு. சுரண்டிட்டு போறாரு உனக்கு எதுவுமே இல்லையே. தேடி வந்து நினைச்சிட்டேன் உனக்கு ஒரே ஒரு நினைச்சானே. இன்னொரு சத்தம் கிடைச்சாரு. பொம்பளை பொம்பளைனா ஆரியானே அவனு தோதுமா அதுக்கு வச்சிருக்கேன். அப்படியா? ஓலா அதுக்கு தான் நீ எத்தனை பேர் வேணாலும் வச்சிரு. ஆனா உன் நினைச்சு எனக்கு நல்லா தெரியும். போற மாதிரி போடுவேன், வர்ற மாதிரி வர்றியா? சரியா? இத்தனை வரணும் வச்சிரா. போறேன் பாருங்க. என்ன பண்ற லூசு?
5,000 ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்த மாட்டி 5,000 ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்த மாட்டி நம்மோரு நீனாக்கி பார்த்தாலே அவளுக்கு பொருத்த மாட்டி நம்மோரு நீனாக்கி பார்த்தாலே அவளுக்கு பொருத்த மாட்டி கையால கட்டி விடவா கண்ணே அடி மூக்கு அடி வல்ல அடி முத்தா கையால வைவாத போயிட்டு குளிச்சுட்டு வந்திருக்க 2 பேரும். என்ன கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா உனக்கு? பாடி எங்க போனாலும் கட்டு தறிக்கு வந்துதான் ஆகும். இது யார் உதவிச்சாரு? என் தங்கச்சி இல்ல. அப்புறம் உங்க தங்கச்சி. என் தங்கச்சியா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கா? எனக்கு வந்து யாரு? உனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பப்பாட்டி. உனக்கு பொண்டாட்டினா தங்கச்சி இல்லையா? அடா என் செல்லமே. இந்த மயிர்கடை பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பேன். ஏன் தங்கச்சி மாதிரி ஓத கூப்பிடுவா? கூப்பிடுங்க பாப்போம். அப்பாடி தெளிவு முடிஞ்சிச்சான். பாமா தங்கச்சி ராசி மட்டும் இல்ல, அவளுகளும் சிவனேன்னு இருக்காது.
அது பிளாஸ்டிக் மூணுன்னு தெரியல. அதான் சொல்லிட்டேன், ஒரு பொம்பளை கூட விடுறது இல்லை. சரி சரி, நம்ம இடத்துக்கு வீடு வந்துருக்கா. எதுக்கு பிடிக்க வந்து எதை எதை பிடிக்க. ஏய் எதை பிடிக்க வந்திருக்கிறாரு? மாநில இங்க வரல, பதில சொல்லியா? என்ன வேலை பாக்குறீங்க நீங்களா? மாணவர்ல போகன்னு சொல்லி விரட்டி விடாம என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி சொல்றா தங்கச்சியா கொக்கா? ஏய் பல்ல உடைச்சிருவேன், பதில சொல்லுங்க. இல்லடா நீ சொல்லிட்டீடா, நாங்க எதுக்குடா வந்திருக்கோம்? சரி அப்புறம் என்ன? ஒண்ணு இல்ல, மலை மூதட்டம். எங்க போகுது? எங்கேயாவது போகுதுங்க. இங்க தண்ணி அடக்கையில மலை எங்க போய்? நாங்க 2 பேரும் மண்ணா கட்டி மாதிரி எதுக்கு இடையில இருந்துக்கிட்டு வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்களா? எல்லா காப்பும் கொடுத்தாச்சு. காப்பா? வரவேற்பு வேற காப்பு வேற. அம்மா காப்புன்னா நாங்க மறுபடியும் உலகத்துக்குரிய விடுமுறை வந்த காரணத்தை அண்ணன் சொன்னாரு, நீங்க சொல்ற அதை கேட்கற எதுக்காக வந்தீங்க? நல்ல ரோசமா நல்லா இவ்வளவு நேரம் நின்றுட்டு பேசிட்டு இருப்பியா? என்ன காரணம்? அந்நிடத்தில் வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையில் தாங்கள் தெரிவிக்கிற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையான வான்குடத்திலே எத்தனை இருந்தாலும் நான் பார்த்தோருமான் அழகானமான் அவரோட மான பிடிக்கணும். கிட்ட இறங்கினவங்க வண்ணம் கட்டிக்காரன் கருத்து நிறுத்து விட்டார். தலைவி என்ற முறையிலே தாவரம் வான பிடிக்கிறது. மாடுமே சாதாரண கிடையாது, மனிதனுடைய விரும்பலை சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானம் கட்டழகு நிறைந்த கட்டழகு நிறைந்த அது அழகானமா கிடைக்காதமா அன்பாக படிப்போமா. சன்னியாசிக்கு முன் என்பதை வாங்க விடுகிறேன். உங்க மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு நீங்க உடனே காட்டணும். மான பிடிக்க வந்திருக்கீங்க. ஆக மான பிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நினைக்கிறேன். மான பிடிப்பதற்கு ஒத்துழைப்பு. மான இருந்தா தானே ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். மான இங்க வரலங்க. மாடு வராத ஒரு மான வந்துச்சு நீங்க சொல்லக்கூடாது. நான் கதையை சொல்லிட்டு இருக்கான். வந்தவா மாடை கேட்டிருக்கீங்க, உதவி பண்ணாத்துல உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால எங்க திரைப்படத்துல வரல. நாங்க அடுத்தவர் பிள்ளைகளை ஆசைப்படுறது கிடையாது. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்க. என்ன பிரச்சனை என்பது வராது. இல்லைன்னா பிரச்சனை தான். என்ன பிரச்சனை போறீங்க? என்ன நீங்க வந்து பிரச்சனை பண்ணல? என்ன பிரச்சனை? நீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனைன்றத மாடு இருக்கு இல்லன்றத விட பெரிய பிரச்சனை. அவன் நின்னு பேசுற பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனை? ஏடா பிரச்சனை பண்ற அளவுக்கு அப்படி என்ன நீங்க பெரிய ஆளு அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க பெரிய ஆளா? நீங்க உங்கள்ட்ட பிரச்சனை பண்ண நானு அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்னு பேசுறீங்க? இல்ல உங்களுக்கு என்ன தெரியும்? உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எதுவுமே தெரியாதவங்க இல்ல. அட ஒன்னு சொல்லுவேன், உங்களை காட்டி ஒருபடி என்னால வேலை பேச முடியும். நான் ரெண்டு சொல்லுவேன், உங்களை காட்டியும் அதிகமா எனக்கு தெரியும். பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு பேசி நம்ம தலை வெடிச்சிருமோ? ஏன் பேச்சுக்கு பேச நீங்க பேசாம காட்டி உங்க தலை வெடிச்சிருமோ? மானுக்கு என்ன சொல்றீங்க? என்ன மானு வரலைன்னு சொல்றேன். மானு இருக்கு இல்ல இருக்கு நான் சொல்றேன்ல. இல்லைன்னு நான் சொல்றேன்ல. நீங்க சொன்னா என்ன அர்த்தமா? ஏங்க இருக்கு நீங்க சொன்னா இருக்குன்னு அர்த்தமா? ஏங்க வராத வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு. ஏங்க வந்த ஒரு மான வளரைன்னு சொல்ற அவசியம் என்ன கிடக்கு? நீ பாக்க போய் சொல்ற மாதிரி தெரியுதா? உங்களை பார்த்தா பட்டை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உண்மை பேசுறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. விடிய கால பட்டை அடிச்சிட்டு வந்து போய் பேசலாமா? நீங்க தேவையில்லாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என் ஜாட்டியா பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன அன்பாவும் முடிக்க தெரியும். பட்டை அடிச்ச வாடா இங்க வருதா? வரதஞ்சு. ஏங்க சிவச்சின்ன மணந்தா அது திருநீருடைய வாசம்ங்க. வாழ்க்கையில திருநீர் இட்டார் யார் இட்டார்? திருநீரை மறந்து யார் வாழ்வா? சிவனை மறந்து யார் வாழ முடியுமா? என்ன திருநீர் அணிந்து யாரு கெட்டது, சிவனை மறந்து யார் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அந்த திருநீர் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நெத்தியில அப்படியே சும்மா வெறும் முகமா இருக்கிற நெத்தியில பூசணம்னா திருநீர் பூஜை மங்களகரமா இருக்கும். நெத்தியில இருக்கிற துருநீரை அப்படியே எடுத்துருமா. அதையெல்லாம் ஆன்மீகமும் அறிவியலும். ஆக ஆன்மீக ரீதியா திருநீர் அணிஞ்சாலும் கூட
அறிவியல் ரீதியாக நம்ம தலையில் உள்ள துரு நீரை எடுக்கக்கூடியது திருநீர். ஏன்னா அன்னைக்கு பாருங்க, இந்த நம்ம உடம்புல இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க அந்த அந்த இணைப்பு இருக்கு பாத்தீங்களா, மொழி, இந்த கையில் உள்ள மொழி, இந்த கூட்டுதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஆக இந்த இடங்கள்ல திருநீரை அணிந்து, அதே மாதிரி திருநீர் இந்த இடம் அந்தந்த இடங்கள்ல திருநீர் அணிஞ்சோம்னா திருநீர் அணியணும்ன்ற ஒரு கணக்கு பாத்தீங்களா. ஆக அந்தந்த இடங்கள்ல அணிகிற பொழுது அந்த பூட்டுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருத்துல உள்ள நீரை எடுத்துருமா, எடுத்து அப்படி ஆரோக்கியமா இருப்பான். அப்ப நீரை எடுக்கிற பொழுது கை, கால், முழங்கால் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். திருநீர் பூசுறதை விட்டு விட்டு கால் வலிக்குது, கை வலிக்குது, நடக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு காலம். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி அன்றைக்கு உள்ள திருநீர்கள்லாம் வந்து எந்த வித, அதாவது இந்த வாசனை திரவியெல்லாம் கலக்க மாட்டாங்க. இயற்கையான முறையில மாட்டினுடைய சாணத்தை பதப்படுத்தி எரிச்சு அதை வந்து திருநீரா பூசினாங்க. இன்னைக்கெல்லாம் என்னென்ன ஆச்சு, எல்லாமே வாசனை திரவிய கெமிக்கல் எல்லாமே, அதை வந்து பூசினா வந்து கால் வலி தாங்க வருது. ஏங்க இயற்கையா இருந்ததை விட்டுட்டு நம்ம தான் அப்படி போய் செயற்கை நாடி தேடி போயிட்டு இருக்கோம். ஏன்னா பாருங்க, பழைய சாப்பாடு உணவே மருந்து, உணவே மருந்து சொல்லுவாங்க. ஆமாமா, ஏன்னா உணவே மருந்துனா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு நம்ம உடம்பு இருக்கும். அப்படினால நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, பட்டினிலா பொட்டு வச்சு பக்கலையா பேசிக்கிட்டு குட்டியில மான தேடி குட்டி கண்ண போட்டாரா இவர். பட்டினிலா பொட்டு வச்சு பக்கலையா பேசிக்கிட்டு குட்டியில மான தேடி குட்டி கண்ண போட்டாரா. தட்டித்தடு மாறி ததிகிலக்க போட்டாரா, தட்டித்தடு மாறி ததிகிலக்க போட்டாரா. வெட்டமான தேடிக்கிட்டு இண்டுகிட்ட கேட்டுக்கிட்டு வெட்ட வழி காட்டுக்குள்ள பதில் சொல்லிட்டு இருக்கேன் வேடுவரே. என்னை பார்த்து எதிர்த்து பேசுறீங்க சொன்ன வேடுவர் முதல் வேடுவர் நீங்க தான். வந்தமான வள்ளைன்னு சொன்னாலே எதிர்த்து பேசுறது அர்த்தம். அப்படி கிடையாதுங்க. நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதான பதில் சொல்லியே ஆகணும். என்ன பேசுறீங்க? மனுஷன் உடம்ப பத்தி ஏன் பேசணும்? எதுக்கு? உணவே மருந்து ஏன் பேசணும்? அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பாடு? அப்ப இந்த காலத்துல சாப்பிடலையா? அந்த காலத்துல சாப்பிட்டது மாதிரி பேசுறீங்க. சாப்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. எப்படி? கம்பு, வரகு, சோளம், தென்னை இப்படி எல்லாம் சாப்பிட்டவங்க
ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? இன்னைக்கு பூரா சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் என்ன பீஸா, அப்புறம் என்ன இங்க சாப்பிடுறோம் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னத்தையே சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு கோழி பெருசாகணும்னா 90 நாள் ஆகுங்க. ஆமா, நாட்டுக்கோழி விரட்டி பிடிக்கவே முடியாதுங்க. விரட்டி பிடிக்க முடியாது. 90 நாள் ஆனாதான் அந்த கோழி பெருசாகும். ஆமா ஆமா. ஆனா 20 நாள்ல சீக்கிரமா ஊசியை போட்டு சீக்கிரமா பெருசாக்கி அதை நம்ம சீக்கிரம் வாங்கி சாப்பிட்டு சீக்கிரம் பெரியாள் ஆகி சீக்கிரம் சாக வேண்டியது. வேற வழியே எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா பழமொழி எல்லாம் சொல்லி வச்சாங்களே, எதுக்குமே சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வள்ளிய சோறாக்கி வாலிய குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நான் கேட்கிறேன், வள்ளிய சோறாக்க முடியுமாங்க? அதானே. அது வாலிய எப்படிங்க என்னன்னு குழம்பு வைக்க முடியுமாங்க? குழம்பு வச்சு வாலியில போட்டு இலைய போட்டு இலைய எடுத்து போட்டு அப்புறம் தரையில போட்டு சோறு சாப்பிடுவாங்க. நியாயமான கேள்வி. என்னங்க கேள்வி? வள்ளி வேணா சோறாக்கலாம். ஆமா. வள்ளிய சோறாக்க முடியுமா? குழம்பு வச்சு வாலியில எடுக்கலாம். ஆனா வாலிய வைக்க முடியுமா? இலைய போட்டு சாப்பிடலாம். இலைய எடுத்து வச்சு சாப்பிட முடியுமா? சொன்னாங்கன்னா பழமொழியில விஷயம் இருக்கு. வள்ளிய சோறாக்கி, குதிரை வள்ளிய சோறாக்கி, வாலிய குழம்பு வச்சு, கடவாலிய குழம்பு வச்சு, இலைய போட்டு இந்த சோறு அள்ளி வச்சு குழம்பு ஊத்துற பொழுது இலைய எடுத்து வச்சு கருவேப்பிலை இலைய தூரமா எடுத்து வச்சு சாப்பிடுவோம். எப்படிங்க? அதெல்லாம் இப்படி வள்ளி, அது குதிரை வள்ளி. தலைக்கு மேல தெரியுதுங்க. என்னங்க தெரியுது? உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு. இல்லைங்க, சாப்பாட்டு விஷயத்துல பழமொழி சொல்ல வரேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவாங்க. அது என்னங்க, முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவாங்க? முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவாங்க, நஷ்டமா போவா? அப்படி கிடையாது. முருங்கையில அவ்வளவு சத்து உண்டு. முருங்கை கீரையில காயில ஆக சத்து உண்டு. அதை சாப்பிட்டோம்னா ஒரு 80 வயசுல இந்த கம்பு எனக்கு தேவையில்லடா, நான் வெறுங்கையோட நான் துணை அந்த ஊன்றுகள் தேவையில்லை, கம்பே இல்லாம வெறுங்கையோட போகல, அதனால முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவேன் அப்படின்னு நல்லதை பொள்ளதை சாப்பிட்டதெல்லாம் ஒரு காலம். மூணு லூசி என்னென்னத்தையும் சாப்பிட்டு நம்ம லூசா தரோம். நீங்க தான் லூசு மாதிரி வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே இப்படி இருக்குங்க. உப்புல கூட எவ்வளவு மாற்றம் வந்துச்சு. உப்பு என்னங்க, உப்பு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி உப்பிட்ட வரை உள்ளதோ நினைக்கணும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உப்பு உருவானதுக்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு? பெத்தவ பிள்ளைய அழிச்சுட்டா, அவ பேரு வச்சா வித்து புட்டா. நான் வெள்ளையா இருந்து என்ன பண்ணேன்? பெத்தவ போய் பிள்ளைய அழிப்பாளா? அது எப்படி பெத்தவன்னா உப்பு வந்து எதுல இருந்து உருவாகுது? ஏன்னா கடலினுடைய தண்ணியில உருவாகுறது உப்பு. அப்ப அந்த தண்ணிக்குள்ள உப்பு போட்டா என்ன ஆகு? கரைஞ்சு வருது. அதே பேர் வச்ச வித்து புட்டானா அது தண்ணியிலேயே உருவாகி தண்ணியிலேயே அழியுது. பெத்தவ பிள்ளைய அழிச்சுட்டா, பேர சொல்லி விட்டுட்டானா உப்பு உப்புதான் வைப்பாங்க. உப்பு உப்புதான் வைப்பாங்க. அப்புறம் என்ன சீனினா வைப்பாங்க. வெள்ளையா இருந்து என்ன உப்பு வெள்ளையா தானே இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரு வீட்டுல ஆக்கிறதுக்கு வைரமும் உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு வீட்டுல குறையாம இருக்கிறது உப்பு. உப்பு ஒண்ணு. அடுத்தவங்கள்ட்ட கடனும் வாங்க கூடாது, கடனும் கொடுக்க கூடாது. அதுல இரவு நேரத்துல உப்பு கடன் கொடுக்க கூடாது. மகாலட்சுமி அதுல தானே வாசம் செய்கின்றது. மகாலட்சுமி அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில கடைக்கு வெளியே மூட கிடக்கும். திருட்டு பைய கூட உப்பு தூக்க மாட்டேன், தலைவாணி பைய கூட திருடக்கூடாதுங்க, உப்பை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவுலாம் நீங்க விஷயம் பேசுற, ஏன்னா நீங்க காலம் கழிவோ ஒண்ணு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு எல்லாமே மாறிக்கிடுச்சு பாருங்க. சொல்லுவாங்க காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. காலம் அதுக்கு முன்னதான் இருக்குது. நம்ம மனுஷங்க தான் எல்லாமே மாற்றத்தை தேடி போய்கிட்டே இருக்கிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எனக்கே தெரியாம. அப்ப உங்களுக்கு வயசுதான் என்னங்க? சின்ன பிள்ளையா இருக்கையில பேசுறீங்க நீங்க அப்படி சொல்லலையே. நம்ம கழுவ மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கையில உங்களுக்கு வயசு என்னதான்? ஏங்க ஒரு இளவட்டமானாலும் சின்ன பிள்ளையா நடந்த கதையை சொல்லுங்க. நடந்தது நிகழ்வு, பழைய நினைவுகள், வாடிமனா இருக்கிறான்னா மலரும் நினைவுகள் உங்களை வந்து அப்படியே பேச வைக்குது. ஏங்க சின்ன பிள்ளையா இருக்கையில இரவு நேரத்துல எப்படியா வைப்பாங்க தெரியாது, மருதாணி வச்சு விட்டுருவாங்க. நம்ம ஏகத்து இழிக்கிட்டு படுத்து காலையில பார்த்தோம்னா ஒரு மருதாணி கையில சவந்திருக்கும். ஆக மகத்துவம் உண்டு. மருதாணினா சாதாரண விஷயம் கிடையாது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி இருந்துச்சுன்னா எந்த தீய சக்தியும் வராது. வீட்டுக்கு முன்னாடி எந்த செடியை வைக்கணும், வீட்டுக்கு பின்னாடி எந்த செடியை வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா அந்த மருதாணி வைக்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதாவது மருத வாசனி அப்படின்னு ஒரு பெண்ணாகப்பட்டவர் திருமண காலத்துலதான் பெரும்பாலும் அன்றைக்கு உள்ள காலங்களில் திருமண பெண்ணுக்கு வந்து இந்த மருதாணி வச்சு விடுவாங்க. திருமண பெண்ணுக்கு மட்டுமா வச்சு விடுவாங்க, பக்கத்து உள்ள தோழி பெண்கள் எல்லாம் வச்சு விடுவாங்கல்ல. அந்த மருத வாசனி பெண்ணாகப்பட்டவர் வந்து வரம் பெற்றதுங்க. அந்த திருமணமாகி வந்து 6 நாளைக்கு வந்து இந்த வீட்டுல வந்து எந்த நிகழ்வும் அவசரமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது, துக்க நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த மருதாணி செடியாக இருக்கிறது வரமா வந்ததுனாலதான் இந்த மருதாணியை வந்து திருமண காலத்துல வைப்பாங்களாம். அண்ணா இன்னைக்கெல்லாம் மருதாணியா வைக்கிறாங்க, என்னத்தையோ வாங்கி பிதிக்கிட்டு ஏகத்துக்கு வைக்கிறேன் மெகந்தி வச்சிட்டு இருக்கிறாங்க. மருதாணிக்கு அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் கூட அதனுடைய வரலாறு அறிவியல் ரீதியாக
மருதாணி வச்சோம்னா உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை. அதனாலதான் குளிர்ச்சி காலங்கள்ல மருதாணி வைக்க கூடாது, சளி பிடிச்சுக்கிறது. வெயில் காலங்கள்ல வந்து மருதாணியை வைக்கணும் அப்படின்வாங்க. ஆமா, ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வரலாறு இல்லாம கிடையாது. பழங்கள்ல எத்தனையோ பழங்கள் இருக்கு. எலுமிச்சை பழம் இருக்கு, ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு பழம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? என்ன பழம்? சீதாப்பழம். ஆமா, அது என்னங்க சீதாப்பழம்? எங்க பழத்துக்கு எலுமிச்சங்கனி, மாங்கனி, கொய்யாக்கனி அப்படின்னு வைக்கலாம், பழாப்பழம் அப்படின்னு. அது என்ன சீதாப்பழம்னு பெண்ணோட பெயர் வைக்கிறாங்க? மாம்பழம் இருக்கு, கொய்யாப்பழம் இருக்கு, பலாக்கனி இருக்கு, பலாப்பழம் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணினுடைய பேரை வச்சிருக்காங்க, சீதாப்பழம். பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் உருவாகும். ஏன்னா மருதாணி செடி உருவானதுக்கு காரணம் என்ன? எமனும் எமன் முன்னாடி சண்டை ஓட்டதே காரணம். மருதவாசின்ற பெண் வந்ததுனால மருதாணி. ஆக சீதாப்பழம் உருவாக காரணம் என்னன்னா, யார் காரணம்? வனவாசம் போயிருந்தாங்க இல்லையா? ராமாயணத்திலே ராமன் சீதை லட்சுமணன் வனவாசம் போயிருக்கிற பொழுது அங்க பாருங்க, குடியில இருந்து விறகு பறிக்கிறாருன்னு ராமன் போனாராம். போனவர் ஆளை காணோம். உடனே நம்ம பாக்குறாங்க, லட்சுமணன் இங்க வா, உங்க அண்ணன் போனவர் ஆளை காணோம். என்ன தேடிட்டு வான்னு லட்சுமணன் போனவர் மறுபடியும் பெரிய ஆளை காணோம். ஏன்னா 2 பேருமே போய் ஆளை காணாமே அப்படின்னு இந்த அம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு வர காணாமே அழுதுகிட்டு அப்படி நடந்து வருகிற பொழுது அழுது கண்ணீர் கீழே சிந்தி அப்படி விழுந்துச்சான். விழுகிற போது ராமன் வந்துட்டாரு. வந்தோடனே என்ன வந்துடல, எதுக்குமா அழுகிற அப்படின்னு ராமன் அழுகிறாரு. இப்படி அழுகலாமா நீ அப்படின்னு. ஆக இவருடைய கண்ணீர் துளியும் அந்த பெண் சீதாதேவியுடைய கண்ணீர் துளியும் பட்டு செடியாக முளைத்ததுதான் சீதாமரம், சீதாப்பழம். அப்ப வனவாசம் போகும் பொழுது சீதையுடைய சிந்திய கண்ணீரில் இருந்து உருவான செடி வந்து அந்த செடி. எங்க பிருந்தை என்ற பெண்ணை எரிந்த பிறகு திருமாலுடைய கண்ணீர் சிந்தனையாலே பிருந்தையாகப்பட்டவள் துளசியாக. ஆமா ஆமா, ஏன்னா அவ வந்து வந்திருக்கவே கணவன் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாத பூஜை பண்ணினா. ஆனா இவருடைய சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளாகப்பட்டவரே வந்தாரு. வந்து காலை வந்து தொட்டதுனால கற்பின் தன்மை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எரிஞ்சு சாம்பலான உடனே பெருமாள் நினைச்சாரு, சரி எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், தவறான காரியத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ வந்து என்னுடைய ஆலயத்துல வந்து புனிதமான ஒரு தீர்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துளசி தீர்த்தம். பெருமாளுடைய கோயில்ல என்ன கொடுக்குறான்? துளசி தீர்த்தம் தானே. ஆக ஒண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு பாத்தீங்களா? ஆக துளசி வந்திருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் உதவி செய்தவரை மட்டும் எந்த காலத்தையும் மறக்க. நன்றியை மறந்தவன், செய்த நன்றியை மறந்தவன் செத்ததுக்கு சமானங்க. ஏன்னா நன்றி மறப்பது நன்று, நன்றி மறப்பது நன்று அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா உதவி, இப்ப நான் உங்கள்கிட்ட உதவி தான் கேட்கிறேன், நான் உபத்திரம் பண்ண மாட்டேன். உதவி கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? வாங்க விடுறேன், இங்க இருக்கும் வாங்க பார்க்கலாம்னு நீ கூட்டி கொண்டு போய் காமிக்கணும். நீங்க இடத்தை காமிச்சு ஆக இங்க மாட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க என்ன பொருள் காட்சியா நடக்குது? அப்படி இல்ல வள்ளி பொண்ணு திணைவனா காக்குறனா இல்ல பொருள் காட்சி நடக்குதா? வாங்க விடுறேன், வந்து பாருங்க, அத பாருங்க, இத பாருங்க அப்படி சொல்லுங்க. மனுஷன் உயிரோட மனுஷனுக்கு முதல்ல நம்பிக்கை வேணுங்க. நம்ம இனத்துக்குள்ள பொய் சொல்லாது அப்படி சொல்லி நீங்க நம்பிக்கை வைக்கணும் உங்க மேல. என் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்ல. மனுஷன் உயிரோட இருக்கையில தான் உதவி செய்ய முடியும். ஆமா, செத்ததுக்கு நினைக்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. பாருங்க, இந்த தேக்கு மரம் பாத்தீங்களா? தேக்கு மரம், தேக்கு மரம் நான் பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்களா? இந்த தேக்கு மரம் என்ன பண்ணிச்சா? வாழை மரத்தை பார்த்து கேள்வி பண்ணிச்சான். என்னன்னு கேள்வி? நான் யார் தெரியுமா? யாரு நீங்க? என் பேர் என்ன தெரியுமா? தெரியாது. தேக்கு. என் பேர் இல்ல. உங்க தேக்கு சொல்லிச்சா. உங்க பேர் எதுக்கு நான் இருக்கு? வேறு பேர் தானே நீங்க? அது என் பேர் தேக்கு. நான் ஒரு வீட்டினுடைய நிலையாக, கட்டிலாக, ஜன்னலாக உறுதியான நானு. அலங்காரமா வந்து பயன்படுத்தப்படுற நிலநாட்டவே நான் தான். என் பேர் தேக்கு. ஆனா அந்த மனுஷன் நன்றி கெட்டதனமா ஒரு வீட்டுல விசேஷம்னா, ஒரு கோயில்ல விசேஷம்னா உன்னையத்தான் தூக்கி கொண்டு முதல்ல கட்டுறேன். வாழை மரத்தை என்னைய மறந்துட்டான். இது என்ன உலகம் அப்படின்னு வாழை மரத்தை பார்த்து கேள்வி பண்ணிச்சான் தேக்கு மரம். தேக்கு மரத்தை வெட்டுனா மறுபடியும் வந்து என்ன ஆகும்? பட்டு போகும். அப்படியே அதை வந்து பதப்படுத்தி வாழை மரம் வாழை மரம் சொல்லிச்சா, மனுஷன் உயிரோடு இருக்கிற பொழுது நல்லது பண்ணணும். ஆனா செத்த பின்னாடி செத்ததுக்கு பின்னாடி நல்லது பண்ற. உன்னை அறுத்து இறைச்சு பொருளாக்கி அதுக்கப்புறம் தான் நீ பயனாகிறே தவிர, நான் உயிரோடு இருக்கிற பொழுதே, வாழைமரம் சொன்னது, நான் உயிரோடு இருக்கிற பொழுதே இலையாக, பூவாக, காயாக, கனியாக, நாராக, தண்டாக ஒரு வாழை மரத்தை வச்சுட்டா இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கி அது எதுக்குமே வந்து வீணா போகாது. அத்தனையும் பயனுக்குள்ளாகிறது வாழை மரம். அதனாலதான் மனுஷன் என்னத்தையும் நீ முதல்ல கட்டுறியான். வாழையடி வாழையாக வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழை மரத்துக்கு வந்து அழிவே இல்லைங்க. அப்பதான் தேக்கு மரத்துக்கு புத்தி வந்துச்சான். அந்த மாதிரி உதவி செய்யணுங்க. உதவி செஞ்சா தானுங்க. ஏன்னா ஒரு ஏழை 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? அது எப்படி? பணக்காரங்க நினைச்சா முடியும். எப்படிங்க? கைப்பிடி சர்க்கரையை ஒரு எறும்பு குழியில ஒண்டி போடுங்க. கைப்பிடி சர்க்கரை கூட தேவையில்லைங்க. அன்றாட வீட்டுல பயன்படுத்தக்கூடிய அரிசி, அந்த அரிசியை கொண்டு போய் போட்டாலே போதும். சர்க்கரை
2000 ஜீவராசி சாப்பிட்ட புண்ணியம் நம்மள வந்து சேரும். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, இங்க போய் எறும்பு புத்துல தான் போடணும் அவசியம் இல்லையா. அன்னைக்குள்ள பெண்கள் அதிகாலை எந்திரிச்சு வந்து சாணத்தை எடுத்து முத்த தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுவாங்க. அரிசி மாவால எதுக்கு கோலம் போடுறாங்க? ஊர்ந்து வரக்கூடிய எறும்பு 8000 ஜீவன் வந்து சாப்பிட்டுட்டு என்ன செய்யுமா, ஒரு எறும்பு சாப்பிட்டா அதாவது 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம். வாழ்த்தி விட்டு போமா, எனக்கு இன்றைக்கு உணவளித்த இந்த குடும்பம் இப்ப மட்டும் இல்ல, அது சந்ததிகள் பூரா வந்து நல்ல விதமா வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க. காலையில நானும் எத்தனையோ ஜீவராசிக்கு அன்னதானம் பண்றேன்றதுக்காக கோலம் போட்டாங்க மாவால, அரிசி மாவால. அரிசி மாவால இன்னைக்கு கல்ல அள்ளி போட்டு சாணத்தை எடுத்து தெளிக்கிற சாணமே இல்லாம போச்சு. பச்சை தண்ணி 2 ஊத்துட்டு கல்ல அரைச்சு வச்ச அந்த கல்ல அள்ளி அழுத்து போட்டா எது தின்னு காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம், ஏன்னா உலகத்துல காலம் வந்து ஏன்னா காலம் வந்து கண் பண்றது, கடமையை வந்து செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. தர்மம் அப்படின்றது வந்து எத்தனையோ தான தர்மங்கள் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே சிறந்த தானம் அப்படின்றது அன்னதானம்ங்க. பசின்னு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும். தானம் தானா. அப்ப கர்ணன் வந்து என்ன பண்ணாரு? தானம் செய்தானா தர்மம் செய்தானா? தானம். ஏங்க தானம் செய்தானா தர்மம் செய்தானா? தானம் என்பது ஒன்றை வேண்டி பிறர் பலனை எதிர்பார்த்து செய்யறது, பலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். இப்ப வந்து நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் பண்ணி அன்னதானம் போடுறோம்னா அது வந்து பெற வேண்டிய பொருள். இப்ப தானத்தை போட்டோம்னா அங்க வரக்கூடியவர் சாப்பிட்டுட்டு அப்பா இன்னைக்கு வந்து நல்லா கும்பாபிஷேகம் நடந்துச்சு, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்துவாங்க, அது பெற வேண்டியது. தர்மம் என்பது எதிர்பார்க்காம உங்களுக்கு செஞ்சிட்டோம்னா அவங்கள்ட்ட இருந்து பலனை பெறாதது தாங்க தர்மம். தர்மத்தை வந்து கர்ணன் செஞ்சதுனாலதான் தர்மம் தலை காக்கும் சொல்லி உயிர் போகிற நிலையில தர்ம தேவதை ஆகப்பட்டவள் கர்ணனுடைய உயிரை வந்து பாதுகாத்துட்டு இருந்தார். கர்ணன் எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணாலும் கூட அந்த கர்ணன் இறந்து போகிற பொழுது அங்க பாருங்க பசி 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 நல்லுகிட்டு இருந்தான். ஆமா ஆமா பாத்தீங்களா கடைசியில. ஆமா. அப்ப அதனாலதான் ஏன்னா அவனுக்கு ஒரு புண்ணியம் உண்டு அப்படின்னு, ஏன்னா சோறு போடாதனாலதான் மறுபடியும் அவன் ஆள் காட்டி புண்ணியம் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் எல்லாம் பேசுற நீங்க வானவட்டியா தர மாட்டேங்கிறீங்க, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நம்ம இனத்துக்குள்ள போய் சொல்லுமா? இவ்வளவு நேரம் நான் ஒரு விஷயம் தெரியுமா விடுகிறேன், நான் யார்கிட்டையும் இவ்வளவு நேரம் நின்று பேசினதே இல்லை. அந்த வரை நம்ம இனத்தவரா இருக்காரு, சொல்றத கேட்டுக்கிட்டு வாரு. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பொம்மையை பார்த்துருக்கேன், அது என்ன செய்யும்? தலையாடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் நின்று பேசும்போது தலையாடுறதுக்கு ஒரு ஆண்மகன் தேவை. நீங்க நல்லா தலையாடுறீங்க. பொம்மை நல்ல பொம்மையை சாதாரண பண்ணிக்காங்க. பொம்மையிலேயே ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு மனுஷன் எப்படி ஒரு வியாபாரி, பொம்மை வியாபாரி போய் ஒரு பொம்பளை பிள்ளை போய் அந்த பொம்மையை கொடுத்துட்டு கேக்குது எவ்வளவு ரூபாங்கன்னு. சரி ஏமா எவ்வளவு ரூபான்றது கேட்டோம். நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், கேட்டதுக்கு நீ பதிலா சொல்லிட்டீங்கன்னா இந்த பொம்மையை இலவசமா கொடுத்துறேன். மத்தியெல்லாம் கேள்வி. என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு கம்பி, கட்டு கம்பி மாதிரி ஒரு கம்பி எடுத்து அந்த பொம்மையினுடைய இந்த காதுக்குள்ள விட்டு இந்த காதுல எடுத்துட்டாரு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியல அப்படின்னு. அப்போ அப்படின்ட்டு அடுத்த விலை வந்துச்சு. அடுத்த விலைக்கு வா, நான் செய்யறதுக்கு நீ விளக்கத்தை சொன்னீங்கன்னா பொம்மையை இலவசமா தந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு? அத வாய்க்குள்ள விட்டு காது வழியா எடுத்துட்டாரு அந்த கம்பி. இதுக்கு உனக்கு விளக்கம் தெரியுமான்னாரு. தெரியல எங்க. அப்ப நீ போ, உனக்கு போக கிடையாது. அடுத்த ஒரு விலை வந்துச்சு. ஏங்க என்னங்க எவ்வளவு ரூபாங்க? நான் செய்யற செய்திக்கு விளக்கத்தை சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு பொம்மையை இலவசமா கொடுத்துறேன் அப்படின்னு. அப்படியே அந்த வாய்க்குள்ள அந்த கம்பியை விட்டவர் மறுபடியும் உள்ள போச்சு, வரவே. என்ன விளக்கம் தெரியுமா? நீங்க பொம்மைன்னு சொன்னதா சொல்ல வர்றேன். ஆக பொம்மையிலேயே விளக்கத்தை சொன்ன மனுஷனுடைய நடைமுறை என்ன, எப்படி மனுஷன் வாழ்ந்துட்டு ஒரு மனிதனுடைய பழக்கம். ஒருத்தன் நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் சரி இந்த காதுல வாங்கி இந்த காதுல அப்படியே விட்டுட்டே போயிருவான். இந்த காது மனசுல தங்க வச்சுக்கிற மாட்டான். ஆக காதுல இந்த காதுல விட்டு இந்த காதுல எடுத்தார் இல்லையா? ஒரு மனிதன் என்ன அறிவுரை சொன்னாலும் இப்படி வாங்கி இப்படி விட்டு அப்படின்னு முதல் விளக்கத்தை சொன்னாரு. ரெண்டாவது விளக்கம் தெரியுமா? வாயில விட்டு காது வழியா எடுத்தார் இல்லையா? வாயில விட்டு காது வழியா எடுத்தார் இல்லையா? ஆக சிலர் சொல்றத நல்லா பேசுவாங்க, இருந்தாலும் காது வழியா விட்டுருவாங்க. ஒரு சிலர் பேசுறத மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. காது வழியா வாங்கி வாய் வழியா, ஒரு சிலர் காது வழியா வாங்கணும்னு ஒரு நீங்க சொல்றதுக்கு விளக்கம் நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப இந்த காதுல வாங்கி இந்த விடுற காதுல விடுறதுன்னா நிறைய பேச்சுகள் காதுல வந்து விழுது. நல்ல பேச்சு இருக்கு, கெட்ட பேச்சு இருக்கு. இருந்தாலும் இந்த நல்ல பேச்சை மட்டும் இந்த செவியில வாங்கிட்டு தீய பேச்சை இந்த காதுல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை புள்ள பழக்க விளக்கம் சொல்லியிருக்கலாம். இன்னொரு வாயில் வெளியா விட்டு வந்து செவி வெளியா போயிருச்சுன்னா வெளியா விட்டு வாய் வெளியானா ஒரு சிலர் சொல்ற சொல்ல நல்ல சொல்ல மனசுல வச்சுக்கிறேனும், தீய சொல்ல என்ன செய்யறேன்னு அதையும் செவி வெளியாட்டு. நம்ம தீய பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது. ஒரு சிலர் காதுல வாங்கினத யார்கிட்டயாவது சொல்லி அப்படியே தெரிவாங்க.
யாருக்கையாவது சொல்லியே ஆகணும். ரொம்ப பேர் அப்படித்தான் அலையுறாங்க அப்படின்னு எங்க யாருக்கெல்லாம் சொல்லணும்னு தெரியுவாங்க. ஒரு சிலர் காது வழியா வாங்கினதை யார்ட்டையும் சொல்லாம ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயத்த மனசுல வச்சுக்கிறாங்க. அடுத்த இடத்துல வந்து சொன்னா அது நல்லா இருக்குமா? மணியுடைய போக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். நல்ல போக்கா இருந்தா நல்லது, வேற போக்கா போயினா என்ன பண்றது? ஆமா 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 சரி இப்படிலாம் இருக்குங்க. ஆமா இருந்தாலும் ஏன்னா காலம் கலியுகம். கலியுகத்துல காலம் கலியுகம் இல்லையா? கலியுகத்துல அநியாயம் அக்கிரமம் கொலை எல்லாமே நடக்கத்தான் செய்யும். நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் அடிமை நோக்கி போயிருக்கின்றதுல அதனால அப்படித்தான் இருக்கு. ஏன் கலியுகம்ன்றோம்? கலியுகம்ன்றது எப்ப பிறந்துச்சுன்னா மகாபாரதம் நடந்திருக்கிற முடிவின் போது வந்து கலியுகம் பிறந்து விட்டது. ஆமா ஆக கலியுகம் கலியுகம் அப்படின்றது பாருங்க எப்ப தெரிஞ்சு தெரியுமா? மகாபாரதத்துல தர்மன் மகாபாரதம் நடந்து போவரியம் நடந்துகிற பொழுதே கலியுகம் பிறந்துருச்சு. இந்த கலியுகம் பிறந்த எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொல்லுங்க. ஒருத்தன் போய் ஒரு வயலை வாங்குறேன். சரி. ஒருத்தர்ட்ட வயலை வாங்குறேன். வயலை வாங்கி பேசி கிரைய முடிச்சாச்சு. கிரைய முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு இந்த வயலை வாங்கிட்டோமே அப்படின்னு வயல்ல கிணறு தோன்றியான். அப்படி கிணறு தோன்ற பொழுது பாருங்க அந்த கிணத்துக்குள்ள இருந்து தோன்ற இடத்துல ஒரு 8 அடி ஆழத்துல ஒரு பெட்டி. அந்த பெட்டியில புதையல். அந்த புதையலை பார்த்தோம் என்னடா அது 8 அடி ஆழத்துல புதையல் இருக்கே, வயிறு தங்கமலா இருக்கே அப்படின்ட்டு பூர்வீக சொத்து நம்மகிட்ட வித்து ஒரு வாரமே ஆகுது. அவன் பாட்டே முப்பாட்டே 50 பேர் வச்சிருந்த பூர்வீக சொத்து இதை நம்ம வச்சுக்க கூடாது, அவன்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு வயலை வித்தவன்ட்ட போய் ஐயா இந்த மாதிரி இருந்துச்சியா நீ வச்சுக்கியா அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்றியா, இங்க வாங்க 10 பைசானாலும் நான் கை நீட்டு வாங்கிட்டு உங்கள்ட்ட நான் இடையம் எழுதி கொடுத்துட்டேன். ஆனா அதுல என்ன இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவன் சொல்றியா. டே நீ வச்சுக்கடான்றியா இல்ல நீ வச்சுக்கன்றியா? இந்த பிரச்சனை எங்க போகுது? தர்மத்தை போகுது. தர்மத்தை போய் விஷயத்த சொல்லணும்னா அப்படியே தர்மம் சொல்றாரு. அப்படியாப்பா இப்படி நல்லவங்க தானா 2 பேரும்? நீ வச்சுக்கின்ற 2 பேரும் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வாடாண்டாரு. 4 நாள் கழிச்சு வந்தாங்க. இப்ப சொல்லுங்க பண்ணணும்னா அப்பதான் சொல்றேன் நாங்க என்னதான் இருந்தாலும் ரூபா கொடுத்துட்டு வயலை வாங்கிட்டோம், நீ இதுல என்ன இருந்தாலும் எனக்கு தான் சொந்த முடியா. இவன் ஏங்க அப்படி சொன்னவ அப்புறம் இப்படி மாத்திட்டேன். அவன் என்ன சொல்ற, வாங்கி ஒரு வாரம் ஆகுது, என் பாட்டை முட்டை வச்சிருந்த சொத்து அதுல இருக்கிறது எனக்கு தேன்றியான், வாங்கி ஒரு வாரம் ஆகுது அப்படின்றியான். அப்ப என்னாச்சு? அப்படி பேசினவே 4 நாள் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா கலியுகம் பிறந்துருச்சு. அன்னைக்கு வாங்கிட்டேப்பா ஒரு 10 ரூபா கொடுப்பா, இந்த கால நிலத்தை எடுத்துக்கப்பான்னா எழுதாம இருந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்தது நேர்மையான காலம் ஒரு காலம். இன்னைக்கு நம்ம மனிதாபிமானத்துல நல்ல பணமெல்லாம் வாங்கி கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என் மகன் போடல என் தங்கச்சி போடல உன்னைய வாடா வந்து நீதிமன்றத்துல போட்டு நான் இழுக்கலைன்னா அப்படின்னு வழக்குகளை வந்து தொடரக்கூடிய இந்த காலம் போய்கிட்டு இருக்கு. அதனால என்னுடைய மான வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால வந்த பாதம் செய்யாதே வள்ளி கொடுத்து விடு மாற கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு பாதம் செய்யாதே வள்ளி கொடுத்து விடு மாற கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு கொடுத்து விடு மாற கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேண்டாமோ, நாட்டுக்காரர்கள் பார்க்க விடாமோ, கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேண்டாமோ, நாட்டுக்காரர்கள் பார்க்க விடாமோ, பெண்களுக்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமோ, இந்த சிறுக்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமோ, நீ முடிச்ச முயலுக்கு என்ன போடையாராமா, நீ முடிச்ச முயலுக்கு என்ன போடுகளாமா, சட்டம் போட்டு சவால் பேசுது என்ன சொல்ல வரீங்க முடியுமா? என்ன சொல்ல வரீங்க? இங்க சுத்தி ரெங்கன சேவிக்கிற மாதிரிதான் இருக்கு பாருங்க. ஓட நாளைக்கு தான் எங்க இருந்து இங்க வந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்கல்ல, இடப்பட தூரத்துல மானை பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்த மாடு எப்படிப்பட்ட மாடு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லியே இனிமே வந்தால் பத்திரமாக படித்து தருவ விரும்புறேன். மானினுடைய அடையாளம் ஆமா கேட்ட காரணத்தினாலே காயாத
இது மானுடைய அடையாளமே கிடையாது. அடையாளம் இல்ல வேடுவரே. அப்படியா? தேடியது மானல்ல. அப்புறம் உன்னைத்தான். உன்னைத்தானா? யாரு? உன்னைத்தான். எதை பாச்சி வளர்த்து அத்திரி போயிடாதீங்க. அத்தகைய ஓரத்திலே அன்று வந்த உருவமா சிரிச்சுக்கிட்டே வரீங்களே, என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம பொழப்பு நல்ல பொழப்பு. சாமியை கும்பிடுறோமா? எல்லாம் ரஞ்சித் கையில இருக்கு. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை. சிரித்துக் கொண்டே பிறந்த இறைவனம்மா, நான் தேடி
நாட்களவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் விட்ட காரணத்தினாலே எப்படி திருமணம் எளிதில் நட வேண்டும். உலக மக்கள் எல்லாம் பள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும். தரத்திலும் தாரத்திலும் தாங்கள் எனக்கு முதலிடம் தந்திட வேண்டும். அப்புறம் வரத்தை கொடுங்கள். கேட்ட வரத்தோடு இன்னொரு வரமும் சேர்த்து தருகிறேன். என்னுடைய நாட்டு மக்களாகிய நமது ஊரை சேர்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த ஈரம் என்றும் மாறாமல் ஒளிபரிக்கக்கூடிய ஒளிபரிக்க நிலையத்தார்கள் ஆக தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரவழைத்தோம். இரண்டாவது வரமாக தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறனை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையும் முன்முடன் அழைப்பார்கள். தந்தையரும் சமாதானே கட்டிவிடா. வாழ